இப்போ நாங்கள் வந்து போக போகிற இடம் புங்குடுதீவு. தீவு சப்த தீவுன்னு சொல்லி தீவுகள் இருக்கின்றது. அந்த தீவில் ஒன்று தான் புங்குடுதீவும் உண்டாகும். பிரவாரன்ற மனுஷியும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். புங்குடுதீவு மண்ணை தான் சேர்ந்தவர். மதிவனிட தாய் அப்புறம் ஆசிரியராக இருந்த பெரிய அட்டுழியங்கள் அதில் நடந்ததன் காரணமாக மக்கள் பயப்பீதி ஒன்று ஏற்பட்டிருந்தது. பிறகு இங்கால புங்குடுதீவு பக்கத்தால் வர போகிறாங்கன்னு எங்களுடைய ஆக்கள் எல்லாம் படையெடுத்து வெளியேறக்கூடியதாக வந்தது. 91ஆம் ஆண்டு அனைத்து மக்களும் இங்கேருந்து வெளியேறிவிட்டார்கள். ஜனத்தொகை ஆரம்பத்தில் ஒரு 23,000 ஜனம் இருந்தது. 23,000 ஜனம் இருந்தது. இந்தியன் லெவலில் 3,500 ஜனம் தான் இருக்குது. 23,000 பேரில் 3,000 தான் இருக்கு. வீடும் இருக்குது, வீட்டோட சேர்ந்து காடும் இருக்குது. ஆனால் அதில் ஆளுங்க தான் இல்லை. பயமாக இருக்குது பார்க்குறீங்க, சுற்றி காட்டுறாங்க. பெரிய பெரிய கல்வீடுகள், ஆனால் அப்படியே காடு சூழ்ந்து கைவிடப்பட்ட நிலையில் இப்படியெல்லாம் இருக்கு. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ புலம்பெயர்ந்து போன மக்கள் அனைவரும் இங்கிருந்து வாழ்ந்தவர்கள். எந்தெந்த நாடுகளில் போயிட்டாங்க? ஸ்வீஸ், கனடா, ஜெர்மன், நோர்வே, பிரான்ஸ். அதுக்கு முதல் கடல் போக்குவரத்தால் போய்த்தான் இங்கே வந்து அப்புறம் இங்கே நடந்து போனாலும் அடுத்த வல்லம் மட்டும் தான் போகணும். பழசை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ற நினைக்க வேணாம். வித்யாக்கா வந்து இங்கே தானே அந்த சம்பவம் இங்கே தேசியத்தவராக கருதப்படுகின்ற பிரவாரணவர்கள் இங்கே இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு ஆசிரியர் ஏரம்பு தம்பதிகளுடைய புதவியை திருமணம் செய்ததன் காரணமாக இந்த மண்ணுக்கு பெருமை இன்னும் கூடுதலாக சேர்க்கக்கூடியதாக இருந்தது என்பது யாரும் மறைக்கவோ முடியாது. இந்த பாடசாலையில் தான் மதிவதனி அம்மா வந்து படித்தாங்களாம். ஓகே, இந்த ஏரியா தான் மதிவதனி அம்மாவோட ஏரியா. புங்குடுதீவு கண்ணகிபுரம் என்றி வணக்கம். இது தமிழோட தரணியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜே தீவா. ஓகே, இன்றைக்கே காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ வெயில் அடிக்குது. இப்போ அந்த ஏறு வெயில் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த வெயில் தான். எங்கே போக போகிறோம் இந்த வெயிலோட வெயிலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழில் நீங்களே பார்த்துருவீங்க, புங்குடுதீவுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாள் ஆசைகளை வந்து இப்போ தான் நாங்கள் வடமாநிலத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி கொண்டிருக்கோம். இப்போ இந்த புங்குடுதீவுக்கு போகிற லொக்கேஷன். ஆமாம், அது என்னென்னு சொன்னால் அதுக்கு மேலே டைம் இல்லை. முடிஞ்சளவு எப்படி எவ்வளோ இடங்களுக்கு போயிலுமோ அவ்வளோ இடங்களுக்கு தான் ட்ரைவ் பண்ணி போகிறோம். இப்போ நாங்கள் காட்டுறோம் பாருங்க எந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி மேப்பில் காட்டினோம். சரி, அந்த பாலத்தில் நிற்கும். நாங்கள் இந்த பாலத்தை கடந்தாங்களை வந்து புங்குடுதீவு பாலத்தை கடந்தால் அதனால் வந்து புங்குடுதீவு. இது வந்து எப்படி சொல்ல இலங்கை தான், ஆனால் வந்து ஒரு தீவாக இருக்குது எல்லாம். புங்குடுதீவு, நைனா தீவு அப்படின்ற மாதிரி வரும். இப்போ நாங்கள் வந்து போக போகிற இடம் புங்குடுதீவு. புங்குடுதீவில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. புங்குடுதீவில் வந்து எப்படி மக்கள் எல்லோரும் எப்படி வாழ்கிறாங்க. இப்போ என்ன ஒரே நாடாக இருந்தாலும் ஆனால் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து அந்த வாழ்க்கை முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ இந்த புங்குடுதீவு மக்களோட வாழ்க்கை முறையில் எப்படி அவங்க இங்கே வந்து எப்படி வாழ்கிறாங்கன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் புங்குடுதீவுக்கு வந்து போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து வழியாக பாலத்தை காட்டுங்க. வடிவாக இருக்கும் மேலே பாருங்க. அப்படி இந்த வீடியோ காணு அழகாக இருக்குது. சுற்றி வர தண்ணி, நடுவில் மட்டும் ஒரே ஒரு பாதை. இங்கே வந்து அந்த இடைக்கிட்ட வந்து கடல் அட்டைலாம் வளர்க்காங்க. கடல் அட்டை செம்ம. அதாவது இந்த வந்து இதை கடந்து தான் போகணும். ஓகே, இப்போ இதுதான் புங்குடுதீவு என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு செக்கிங் பாயிண்ட். ஓகே, இங்கே பாருங்கள், நம்ம பக்கம்லாம் வந்து மதிலுண்டு அதிகமாக மதில் தான் காட்டுவோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து இந்த பனைமட்டைகளை வந்து பயன்படுத்தி அப்படியே நேச்சுரலாக வந்து இந்த வேலியை அடைச்சிருக்காங்க. அப்படியே எங்கேயாலும் சுற்றி பார்த்தோன்னு சொன்னால் கூட வந்து பனை மரக்காடுகள் தான். உடைஞ்ச கட்டடங்கள்லாம் வந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து யுத்த காலத்தில் பாதிக்கப்பட்டதா இல்லை வேறு என்ன ரீசனான்னு சொல்லி தெரியாது சரியா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து ஒரே பனங்காடுகள் தான். அடுத்து வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்குது இந்த ப்ரைஸ்.
ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த ரோட்டால் வந்து அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஒரு சின்னது ஒரு பெட்டி கடை. அந்த பெட்டி கடையில் வந்து இந்த ஐயா நின்று இருந்தார். அப்போ எப்படியுமே பொதுவாக வந்து வயசானவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு அந்த கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போ அவர்கிட்ட அப்படி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்னையா? கந்தையா குலசேகரம். கந்தையா குலசேகரம். ரைட். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு தற்போது 66 வயது ஆகிறது. 66 வயசு. இப்போ உங்களோட பூர்வீகம் வந்து புங்குடுதீவு தான். புங்குடுதீவு ஊரதீவு. இந்த ரோட்டு மேற்கு பக்கம் வேளாம்பட்டாரம் ஊரதீவு சொல்கிறது. கிழக்கு பக்கம் வெட்டாம்பட்டாரம். கிழக்கு பக்கம் வந்து கடற்தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மேற்கு பக்கம் வேளாம்பட்டாரம் அதிகமாக கமக்காரர்கள் அந்த டைமில் நெற்களஞ்சியமாக விளங்கின இடம். இங்கே கூரவழி என்ற ஒரு பகுதி இருக்குது. அங்காலே இடத்து ராமேஸ்வரம் கோயில் பிரபலம் வாய்ந்த கோயில், பழம்பெரும் கோயில். அது திருநாவுக்கரசு நாயனார் குருபூசையை அடிப்படையாக கொண்டு அந்த திருவிழா அங்கே மகோத்சவம் நடைபெற்று வருகிற வழக்கம். தற்போது அங்கே புனர்தானம் செய்யப்பட்டு பெரிய ராஜகோபுரம் ஒன்று அமைக்கப்பட்டு 2 ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டு 24ஆம் ஆண்டு அல்லது 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெறத்துக்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அது ஏதோ ஆண்டவனுடைய கிருபையினாலே அது எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அப்படி அந்த கும்பாபிஷேகத்தை நடந்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் வந்து அதில் கலந்து கொள்ளலாம். ஓகே ஓகே. என்ன சொன்னாங்க, இப்போ இங்கே வந்து இந்த விவசாயம் எல்லாம் வந்து பண்ணுவாங்களா? விவசாயம் பண்ணுவது மழையை நம்பித்தான் மானாவாரி கமான் நடக்கிறது. இந்த முறை கொஞ்சம் மழை புங்குடுதீவை பொறுத்தவரை கொஞ்சம் குறைவு. அதனால் என்ன பயிர்கள் அழிவடைந்து விட்டேன். ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த தீவு பக்கம் வந்து வரும்போது சனத்தொகை வந்து நாங்கள் நினைச்சதை விட குறைவாக தான் இருக்குது. ஏன், என்ன பிரச்சனை? எதுக்காக? எல்லாம் இடம்பெயர்ந்த பொழுது யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து எல்லோரும் தொழில் வாய்ப்பு நிமித்தமாக வெளிநாடு சென்று விட்டார்கள். வெளிநாடா? எந்தெந்த நாடுகளுக்கு போயிட்டாங்க? ஸ்வீஸ், கனடா, ஜெர்மன், நோர்வே, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றுகிறார்கள். அப்படியே நான் அந்த பெரிய நாடுகள் அந்த புலம்பெயர் போயிட்டாங்க. அவருடைய உதவிகள் கொஞ்சம் இங்கே எங்களுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு வர உதவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஓகே. நீங்கள் வந்து சொன்னீங்க, அதாவது இங்கேருந்து புலம்பெயர் வாழ்ந்து கொண்டிருக்க உறவுகள் வந்து இங்கே கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நாங்களும் அப்படி தான். இப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கான உதவி வந்து செய்கிறோம் அப்படி சொன்னால் புலம்பெயர் உறவுகளோட உதவியில் அது வந்து புங்குடுதீவில் இருந்து எங்களுக்கான உதவிகள் வந்து இப்போ பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அப்படி உண்மையில் கஷ்டப்பட்டவங்களை வந்து நாங்கள் தேடி தேடி செய்கிறது. இன்றைக்கும் பார்க்கலாம், இங்கே கஷ்டப்பட்டவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான ஒரு உதவி வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்சு வந்து பண்ணி கொடுத்துட்டு போவோம். அபிவிருத்தி உத்தியோகத்தர் இஎஸ் மூலமாக நீங்கள் அந்த உதவிகளை செய்தால் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? ரைட். ஓகே ஓகே. இப்போ இங்கே வந்து இப்போ அதிகமாக வந்து மழை பெய்யும் அப்படி சொன்னால் அந்த பாலம் பேச்சு மூடப்பட்டிருக்கா? நீங்கள் வர வழி அப்படி மூடப்படாது. பழம்பெரும் பாலம் இது. அப்படி இதனால் வரைக்கும் அப்படி மூடப்பட இல்லை. பிரபல்யம் வாய்ந்த ஜெட்டி உண்டு குருகாட்டு மேலே இருக்குது. குருகாட்டு நயனாதி பிரபல்யம் வாய்ந்த எங்களை நாவசம்யம்மன் கோயிலுக்கு அதெல்லாம் லோஞ்சி மூலமாக பக்தர்கள் போய் கண்டுகிறார்கள், வந்துகிறார்கள். சிங்கள மக்களுக்கும் அங்கே விகாரி என்று இருக்கின்றது. அவர்களும் வந்து போகிறார்கள். அது ஒரு சிறப்பு அம்சமாக எங்களுக்கு இருக்கானு. ரைட். ஓகே ஓகே. சூப்பராக ஐயா வந்து ரொம்ப நல்லா பேசுகிறாரு. சிரிச்சு நாங்கள் கேட்டோன்னே ஓகே. உண்மையாக வந்து நான் திருப்பதி சொல்கிறேன், ஐயா சிரிப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சிரிக்கையா இருக்கா. ஓகே ஐயா, சந்தோஷமே இல்லை உங்களை வந்து சந்தித்தது எங்களுக்கு சந்தோஷம். ஓகே. இப்போ நானும் பிறலான்னு வந்து இந்த வழியால் போய் கொண்டிருந்தோம். அப்போ ஐயா பார்த்தோம். உண்மையிலே வந்து அப்போ நாங்கள் ஐயாவோட கதைக்குள்ளே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். அப்போ நாங்கள் அதை அப்படியே வீடியோவில் உங்களுக்கும் அதை சொல்லுவோம்ன்றதுக்காக என்னென்னு சொன்னால் உண்மையிலே வந்து ஐயா வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு முக்கியமானவராக அதனால் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதை பெரியவங்கள்ட்ட கேட்டால் தான் நம்ம விஷயங்கள் தெரியுமன்றதுக்காக ஐயா வச்சு பிடிச்சிட்டோம். டிஸ்டர்ப் பண்ணுறோமோ போன இல்லை, அப்படி இல்லை. சரியா? இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த தீவு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லி இப்போ எவ்வளோ காலம் இருக்குது, ஆரம்பத்தில் இருந்து இருக்குது. இப்போ அந்த சுனாமியால் வந்து இந்த தீவு வந்து இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ இலங்கையோடு சேர்ந்து ஒரு குமரி கண்டம் இருந்தேன்னு சொல்லுவாங்க. அதை மூடுபடி இலங்கையாக வந்தன்று அதே மாதிரி இதை எதுவும் மூடுபாடு அப்படி இருக்கு. அதாவது எங்களுடைய பொறுத்தவரை இந்த அதாவது யாழ் குடாநாட்டினுடைய தலைநகர் பகுதியில் தான், இந்த தலைப்பகுதியில் தான் ஒரு சப்த தீவுன்னு சொல்லி தீவுகள் இருக்கின்றது. அந்த தீவில் ஒன்று தான் புங்குடுதீவும் உண்டாகும். இப்போ ஆனலதீவு, நெடுந்தீவு, எழுவதீவு, நயனாதீவு எல்லாம் இந்த சப்த தீவுகளை அடங்குது. இதில் புங்குடுதீவு ஒரு முக்கியமான தீவாக இருக்கின்றது. இது இந்த புங்குடுதீவானது இப்போ நெடுந்தீவு நயனாதீவு மக்களுக்கு ஒரு
போக்குவரத்துக்கு இறங்குதுறை ஒன்று இருக்கிறதுனால ஆதிகால மக்கள் ஊராட்டுறையை இறங்குதுறையாக பாவிக்கவே பிறகு காலப்போக்கில் இந்த இறங்குதுறையை பாய்க்கக்கூடியதாக இருந்தது. இதால் மக்கள் போக்குவரத்து இலகுவாகக்கூடியதாக இருந்தது. அதுக்காக தான் அதை பயன்படுத்தினார்கள். அந்த பாலம் வந்து முதல் இல்லையா? அந்த நயனாதீவுக்கு போகிற மாதிரி முதல் போட்லையா வாரவங்க? முதல் ஆரம்பத்தில் போட்டில் வரவங்க நாங்கள் பிறக்கிற காலத்துக்கு முதல் 52ஆம் ஆண்டுக்கு முதல்லாம் அப்படித்தான் இருந்தது. பிறகு வானர் பாலம்னு சொல்கிறது ஒரு அம்பல வானரவே தான் இந்த பாலத்தை கன்றாக்ட் எடுத்து செய்தபடியாக அந்த பாலத்தை பாடம் செய்தவை. அதுக்கு பிறகு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு முதல் கடல் போக்குவரத்தால் போய்த்தான் இங்கே வந்து அப்புறம் இங்கே நடந்து போனாலும் அடுத்த வல்லம் மட்டும் தான் போகணும். அப்போ பாய்மரக்கு அப்புறம் அதுக்கு முந்தைய காலத்துக்கு முதல் நான் பிறந்த காலத்தில் கூட பண்ணைக்கும் மண்டதீவுக்கும் இடையிலும் ஒரு போக்குவரத்து வரியல் வச்சு நடத்தி கொண்டு வந்தவங்க. வல்லமும் வரியல் வச்சு நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் நேரடி போக்குவரத்து பாதையாக மாற்றி கொண்டார்கள். புங்குடுதீவானது ஒரு 6 மைல் நீளமும் ஒரு 3 மைல் அகலமும் கொண்ட ஒரு பரப்பளவாகத்தான் இருக்கின்றது. இங்கே வந்து சுனாமியோ அல்லது வேறு எந்த தாக்கத்தால் தீவு அழிஞ்சு போனது அல்லது உயர்ந்து வந்தது என்று வரலாறு இல்லை. 2004ஆம் ஆண்டு சுனாமி அடித்த டைமில் வந்து பிரச்சனை இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. சும்மா அப்படியும் பாதிக்கப்படவில்லை. அந்த பிரச்சனை ஏற்படவில்லை. சரி, என்னென்னு சொன்னால் இந்த யுத்த டைமில் வந்து இங்கே வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டவங்க. அதாவது என்றால் 91ஆம் ஆண்டு இந்த யுத்த நடக்கைக்கு எங்களுடைய பாதிப்புகள் ஓரளவு விடுதலை போராட்டத்துக்காக தங்களை தியாகம் செய்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படியே தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதன் காரணமாக விடுதலை போராட்டங்கள் வளர்ச்சி அடைந்து இருக்கின்றது. எல்லா இயக்கங்களும் வளர்ந்துள்ளது. இந்த பிரவாரன்ற மனுஷியும் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். புங்குடுதீவு மண்ணை தான் சேர்ந்தவர். மதிவதனி என்றவர் சொல்கிறோம். புங்குடுதீவு சரி. அவன் 1ஆம் ஆண்டு சேர்ந்தவர். தலைவர் மனுஷன் வந்து புங்குடுதீவு சரி. ஆனபடியால் அவருடைய தாய் தகப்பன் ஒரு டீச்சர். மதிவதனோட தாய் தகப்பன் ஒரு ஆசிரியராக இருந்தவை. அதுக்கு இங்கேருந்து நிறைய பேர் வந்து அந்த போராட்டங்கள் இணைந்தவை அப்படி எல்லாம் இருக்குது. அதே எல்லா இயக்கங்களிலும் போய் இணைஞ்ச போராட்டங்கள் இருக்குது. விடுதலை புலியில் கூடுதலாக இணைஞ்சு போனது. பிறகு இந்த போராட்டங்களில் மக்களோட இழப்புகள் வந்திருந்த காலத்தில் எங்களுடைய இது கட்டுப்பாட்டுக்கு இருந்தது. கட்டுப்பாட்டுக்கு விடுதலை புலின்ற கட்டுப்பாட்டில் கூடுதலாக இருந்தது கால ஆரம்பத்தில். பிறகு ஒரு இந்த இராணுவ நடவடிக்கை படையெடுப்பு காரணமாக இங்கு இராணுவ நடவடிக்கை நடந்தது. இந்த இராணுவ நடவடிக்கைகளால் வந்தபோது அந்த ஊராட்டுற படை முகாமிலேருந்து வழிகட்டு மண்டதியை மட்டும் போய் கொஞ்சம் போய்க்கு பெரிய அட்டூழியங்கள் அதில் நடந்ததன் காரணமாக மக்கள் பயப்பீதி கொண்டு ஏற்பட்டிருந்தது. பிறகு இங்கால புங்குடுதீவு பக்கத்தால் வர போகிறாங்கன்னு எங்களுடைய ஆக்கள் எல்லாம் படையெடுத்து வெளியேறக்கூடியதாக வந்தது. 91ஆம் ஆண்டு அனைத்து மக்களும் இங்கேருந்து வெளியேறிவிட்டார்கள். அப்போ ஒரு இயலாத வெளியேறி யாழ் குடாநாட்டுக்கு போனவங்க. அப்புறம் யாழ் குடாநாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வன்னியில பிறப்புக்கும் கொழம்புக்கு போனவையும் வேறு மற்ற கிராமம் மற்ற நகரங்களுக்கு போய் அப்புறம் அதுலேருந்து புலம்பெயர்ந்த தேசத்துக்கு ஒவ்வொரு தடவை போய் சேர்ந்து புலம்பெயர்ந்த இப்போ கூடுதலான மக்கள் பிறந்து இப்போ புங்குடுதீவில் 3500 மக்கள்லாம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட புங்குடுதீவிலேருந்து பெரிய அந்த புலம்பெயர் தேசத்தில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க உங்களோட கணக்கு முடிச்சுமா? புலம்பெயர்ந்த தேசத்தில் புலம்பெயர்ந்த நியாயமாக தான் இருக்குது. ஒரு புங்குடுதீவில் ஒரு அரைக்கிட்ட குறைஞ்சது கனடாவிலேயே மட்டும் ஒரு 3000 பேருக்கிட்ட இருப்பாங்க. அவனை கனடாவில் மட்டுமே எப்படி அப்படி அப்படி போயிருப்பான். ஏன்னா அவனோட பிள்ளோட்டியெல்லாம் அங்கேருந்து வளர்ந்து வந்துட்டு தானே அப்படியே 10 குடும்பம் வந்து அப்படி வந்துட்டு தானே. அதே மாதிரி ஆனால் வந்து உண்மையிலேருந்து புங்குடுதீவு மக்கள் இங்கேருந்து பண்ணுறவங்க வந்து நிறைய உதவியை பண்ணி கொண்டிருக்காங்க. அது என்னென்னு சொன்னால் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ புலம்பெயர்ந்து போன மக்கள் அனைவரும் இங்கிருந்து வாழ்ந்தவர்கள். அப்போ இங்கே உள்ள மக்களோட நிலவரங்கள் அனைத்தையும் அறிஞ்சவர்கள். அதன் காரணமாக தங்களை மாதிரி மக்கள் இங்கே கஷ்டப்படக்கூடாது என்னத்துக்காக அவர்கள் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புள்ள ஊட்டிகள் செய்ய மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்றால் அவங்க அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தவராக மாறிடுவார்கள். அப்படியான அதுவே வந்து ஒரு பெரிய புண்ணியம் தானே. என்னென்னு சொன்னால் வந்து இப்போ வந்து செய்கிற உதவியை வந்து மறந்துடுவாங்க. நான் போன மண்ணோ எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் அவங்க போய் அதை மறக்காமல் நம்மளை மண்ணுக்காக பண்ணுறாங்க. அது என்ன புலம்பெயர்ந்த தேசம் சொன்னால் தனியாக இப்போ கனடா மட்டுமல்ல, சுவிஸ், லண்டன் எல்லா நாடுகளிலும் இங்கே உதவி செய்கிறதாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உதவிகள் வந்து
ஒரு சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி என்றால் இப்போ நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் ஒருத்தனுக்கு மீன்பிடி ஒருத்தன் வாழை பண்ணி யோசிக்கிறான் அவனுக்கு நாங்கள் பசிக்கன்னு சொல்லி போட்டு மீனை வண்டி கொடுக்கறதுல பலன் இல்லை மீன் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி மீன் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு விலையை வண்டி கொடுத்து ஒரு ஒழுங்கு செய்திருந்தால் அவன் முன்னேறிடுவான். இவங்களை இப்போ என்ன செய்யறாங்க கிடையாதுன்னா அந்த பசியை போக்குறதுக்கு அரிசியை மாச்சி நீங்களை கொடுத்தோடனே அந்த பசி போனோடனே அவர்கிட்ட வேலையை அவர் சும்மா இருந்து வாழ வேண்டிய கட்டங்களும் ஏற்படக்கூடிய இருக்கு. உண்மையாக நாங்களும் வந்து இந்த உதவி திட்டங்கள் செய்கிறோம். நாங்கள் எங்களை சேனல் மூலம் வந்து அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவங்க நாங்கள் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா போய் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிற எப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒன்று கோழி வளர்க்கோ அப்படியே நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். மற்ற இங்கே கோழி வளர்ப்புக்கு நாங்களும் பல இதெல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு அவன் கோழியை வளர்க்க அவன் வளர்க்க கூட இங்கே கல்லூர் விடுவாங்க இருக்கிறவங்க 60 பேர் சும்மா சோம்பரியாக வளர்ந்து அவன் வந்து நிர்வாண கண்டு இதுகளை கொண்டு போகிற சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. சரி, அப்படியே இறுதியாக ஒரு கேள்வி வந்து பழசை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ற நினைக்க வேணாம். வித்யாக்கா வந்து இங்கே தானே அந்த சம்பவம் இங்கே நடந்தது. அது எந்த ஏரியா? அது வந்து இப்போ கிட்டத்தட்ட 9ஆம் மட்டம் 10ஆம் 11ஆம் மட்டவங்க வீராமலையை கிட்ட தான் வெயிட் இருந்தாங்க. நடந்த இடம் வந்து ஆலடி சந்தையை கிட்ட. அது ஒரு அதாவது நடக்க முடியாத ஒரு சம்பவம் தான் நடந்தது. ஒரு அழகான பிள்ளை பூங்குடி மாவட்டத்தில் மாணவியாக படித்து கொண்டு வந்தவள். அப்போ அது தவிர்க்க முடியாதில்லை எங்களுக்கு வந்து. ஆனால் ஈடுபட்ட அனைவரும் அவ்வளவும் பூங்குடியை சேர்ந்தவர்கள் தான். இந்த மண்ணை சேர்ந்தவர் தான் அவ்வளோ. அதான் அந்த ஒரு அதாவது என்ன சொல்கிறேன் ஒரு அதாவது என்னென்னா எங்களால் ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்றால் ஒரு அந்நியம் செய்திருந்தால் கூட அதை நாங்கள் ஓரளவுக்கு எதிர்பாராம மன்னிச்சு விடலாம். இது எங்களுடைய கிராமத்துக்கு என்ன சொல்கிறேன் உண்மையில வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. அது அந்த கெட்டவங்களை வச்சுக்கொண்டு நம்ம மற்றவங்களை இடஒடையில அது. ஆனால் அது எங்களை ஒரு கொஞ்சம் அந்த 4 பேரும் 6 பேர் மரணம் அவைக்கு மறியல் தீர்த்து மறியல் இருக்கணும். நாங்கள் வந்து அந்த இது வந்து சின்ன வயசு. ஆனால் நாங்களே வந்து கவலைப்பட்டோம் அதை பார்த்துட்டு இது செஞ்சோன்னு சொல்லி. இப்போ வந்து உண்மையிலே என்ன சொல்கிறேன் அந்த உண்மையில நம்ம அவங்க எல்லாம் இருந்திருந்தா வந்து இப்படி எல்லாம் நடந்திருக்காது என்றது வந்து அவங்க கதைக்கு சரியா சொல்லி நாங்கள் பழச ஞாபகப்படுத்தணும் கேட்கணும்னு சொல்லி உண்மையில எங்களுக்கு எப்படி பொங்குறதுன்னு சொல்லி தெரியும். அதை விட கணக்கேசுகள் இருக்கு. இப்போ முதல் இங்கே ஒரு தரிசினி என்ற பிள்ளை ஒரு இராணுவ பட முகாமால் இதண்டப்பட்டது. அப்படி வரலாறுகள் கணக்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் ஒரு ஆள் யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு வந்து இங்கே மாடு சேர்த்து போட்டு கிணத்துல போட்டாங்க. அப்படிலாம் வரலாறுகள் இருக்குது. ஆனால் இது ஒரு எமது கிராமத்தில் ஒரு இது எங்கடாக்களால் செய்யப்பட்டதான் ஒரு விஷயம் வர ஒன்றும் இல்லை. மற்றது நான் ஒரு பிரின்சிபல் ரிட்டையர்ட் பிரின்சிபல். சரி, ரிட்டையர்ட் பிரின்சிபல். இது புங்குடி கிராமத்தில் 14 வருஷம் பிரின்சிபலாக இருந்தேன். அதே நேரத்தில் புங்குடி எம்பிசிஎஸ் புங்குடி நன்னாதை பண்ணக்கூடிய தலைவர் தலைவர் மற்றது இங்கே உள்ள மத்திய சபையினுடைய முன்னாள் தவசாளர் இப்பொழுதும் அந்த போர்டில் இருக்கிறேன். அதனுடைய எந்த கேள்வியை கேட்டாலும் நாங்கள் தரமாக பதில் சொல்லக்கூடிய இருக்கும். இங்கே வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள் இருக்குது. எக்கச்சக்கமான ஆலயங்கள் இருக்குது. அதில் வரலாற்று சிறப்பு ஆலயம் உண்டு. இதுக்குள்ளே இப்போ நாங்கள் போய் வந்த கோயில் அது ஒரு கட்டுரை வேலை கருங்கல் நேர் ரூட்டால் போய் போகணும். கருங்கல் வேக்கால் செய்யப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நடக்கிறதை காத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அங்கே இருக்கிற லிங்கம் தாந்தோண்டீஸ்வரர் லிங்கம். அதாவது அங்கே அந்த லிங்கத்தை யாரும் கொண்டு வந்து வச்சதுண்டு இல்லை. அந்த கடல்லேருந்து வந்து கொண்ட கல்லை வச்சு எடுக்கலாம் வந்து வளர்ச்சியான கல் தான் இருக்கிறேன். அதே மாதிரி இங்கே போய்க்கு கண்ணைமங்கோல் ஒன்று இருக்குது வருது. அந்த பெரிய கோபுரம் அது வந்து முன்னுக்கு இருக்குது. தாண்டி அங்கே நேராக போனால் கரைக்கடையில் அந்த கோவில் இருக்குது. அதுக்கு 500 தூண் போட்டு மண்டபம் வச்சு 5 கோபுரம் கட்டி காலத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி புங்குடியில் 12 வட்டாரம் இருக்குது. 12 வட்டாரத்திலும் நிறைய ஆலயங்கள் இருக்குது. ஆலயங்கள் எல்லாம் இப்பொழுது செந்தளிப்பாக இருக்குது. முந்தைய நாங்கள் படிக்கிற காலத்தில் கோபுரத்தை காண முடியாமல் இருந்தது. இப்போ எல்லா கோயிலாக மாறிக்கொண்டு வருகின்றது. காரணம் வெளிநாட்டு இங்கேருந்து போய்க்கு அப்பனே பிள்ளையாரு நீ தான் என்ன துணிட்டு போகிறாங்க. சிவனே நீ தான் துணிட்டு போகிறாங்க. போனோடனே அவங்களுக்கு என்னென்ன அங்கே போனோடனே வேலை அடைச்சோன்னா வேலை அடைச்சிட்டானோட நாங்கள் கோயிலை கட்டுவோம். அதே மாதிரி பக்கத்தில் பைரவர்கள் இருந்தால் சும்மா ஒரு சின்ன சூலத்தை வச்சுருந்துருப்பாங்க. சும்மா போகிறக்கு அப்பு சாமின்னு தொட்டு கும்பிட்டவங்க போயிட்டு அங்கே போனோன்னா அப்புறம் என்ன விடுறாங்களா கண்டு அந்த கோயிலை கட்டி விட்டுருவோம். அது வெளிநாட்டு உதவியெல்லாம் அப்படியான நிலைமை நடந்து கொண்டு இருந்தது. மற்ற இங்கே உள்ள சனத்தொகை ஆரம்பத்தில் ஒரு 23,000 25,000 சனம் இருந்தது.
23,000 ஜனம் இருந்தது. இந்தியன் லெவலில் 3,500 ஜனம் தான் இருக்குது. 23,000 பேர்ல 3,000 தான் இருக்கு. 3000 ஜனம் தான், 3,500 ஜனம் இருக்குது. அப்போ மிச்சம் எல்லா இடமும் வந்து போயிட்டாங்க. அப்புறம் அங்காலவே பிள்ளை ஓட்டியெல்லாம் அங்கால இருந்தால் அப்படி வரையில தானே, அது போச்சு. எல்லா இடமும் கல் வீடுகள்லாம் இருந்தது. இப்போ காலப்போக்கில் அழிஞ்சு போய் கொண்டு இருக்கு. என்ன பராமரிப்பதற்கு ஆக்கள் இருக்கிறவன் தான் இருக்கக்கூடியா இருக்கு. அப்போ ஆக்கள் இல்லாமல் தனி வீடுகள்லாம் அப்படியே கிடக்கா? சும்மா சும்மா அடக்க புலம்பெயர்ந்தாக்கள் ஆரம்பத்தில் வர முடியலை, இப்போ வந்து போகிறாங்க. வந்து போய்க்கு என்ன யாரையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பிறகு வந்தவொன்னே தெரியாது, வர்றவன் கொஞ்சம் காதும் கட்டி கொண்டு போகணும் வேண்டாம், இங்கே இருக்கவன் இன்னும் ஐயா கவனிக்கையில் போயிடலாம். அது அப்படியான அடிகளும் இருந்து கொண்டிருக்கும். அதனுடைய அதுகளும் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கும். மற்றது இது ஒரு இந்த புங்குடுதி வந்து ஒரு பிரசித்தி பெற்ற இது என்னென்றால், ஆரம்பத்தில் இருந்தாலும் விடுதலை போராட்டம் வந்ததுக்கு பிறகு இவள் மதிவதனி கேம்பஸில் படித்த இடத்துல தான் சத்தியாகிரகத்தை லவனி கொண்டு போனவர். அதால் எங்களுக்கு என்ன கூட பெருமை வந்துட்டென்றால், இது எங்கள் இன்னொரு பெருமையும் இருந்து கொண்டு இருக்கு. அது ஒரு தீர்க்கதரிசனமாக இருந்தது. அதே மாதிரி எங்களுடைய இடப்பெயர்வு நடந்த பிறகும் நாங்கள் மீள திரும்பி இங்கே குடியேற்ற வந்த காலத்திலும் ஒரு கண்ட்ரோல் வர எங்களோட இதுக்குள்ள இருந்தது. விடுதலை புலிகளின் கண்ட்ரோலுக்கு இருந்தது. புறா தான் உடைஞ்சு மாற வேண்டி வந்தது. தேசிய தலைவராக கருதப்படுகின்ற பிரபாகரன் இங்கு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு ஆசிரியர் ஏரம்பு தம்பதிகளுடைய புதவியை திருமணம் செய்ததன் காரணமாக இந்த மண்ணுக்கு பெருமை இன்னும் கூடுதலாக சேர்க்கக்கூடியதாக இருந்தது என்பது யாரும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது என்பது. அது வந்து தலைவர் மனைவி வந்து புங்குடுதி அது அங்கே போய் பார்க்கணும். அது அங்கே இந்த சிவன் கோயில், கந்தசாமி கோயில், அது பக்கத்தில் ஒழுங்கொண்டு போது இல்லை அங்கே போனால் பார்க்கலாம். சரி சரி ஓகேயா, உண்மையிலே வந்து நன்றி. நாங்களோட எதிர்பார்க்கல நீங்கள் நான் பார்த்த வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லி ஐயா வந்த இது உண்மையை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன், ஒரு சேர்வான்னு சொல்லி சொன்னால் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி தெரியும். அந்த உடையிலே பார்த்தா மதிப்பாங்க. அப்படி தான் நானும் எல்லாரும் ரோட்டில் வந்து வர மறைச்சோம். அது கேட்டதில் நிறைய விஷயம் சொல்லி சொன்னவர் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு அவரை டைம் ஒதுக்கி சொன்னாங்க. நன்றி. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 15 பள்ளிக்கூடம் இருக்குது. காலத்தால் முந்தினது வந்து இந்த இவர் கேட்டீங்கல்ல, ஆங்கிலேயர் ஆட்சி வந்தவராண்டு கேட்டுனே. அப்போ இங்கே ஒரு ஆரம்ப காலத்தில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலை என்று தான் இருந்தது. அமெரிக்கன் மிஷன் பாடசாலை என்று தான் இருந்தது. அப்படி ஒரு 3 பாடசாலை இருந்தது. அதுக்கு முதல் கத்தோலிக்க பாடசாலை, ரோமன் கத்தோலிக்க பாடசாலை ஒன்று இருந்தது. சரியா, அதில் சேர்ச்சல் இருக்குது, சவரியார் தேவாலயம் ஒன்று ஒரு பெரிய சேர்ச் இருக்குது. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் மற்றவங்க வந்திருந்தாங்கன்றதை அதை எடுத்து காட்டுது. அதுக்கு பிறகு எங்களுடைய காலத்தில் வந்து இது சமய வளர்ச்சிக்காக புங்குடியில் இங்கே உள்ள ஆக்கள் பிறகு கிண்டி போட்டோட தொடர்பு வச்சு பிறகு எல்லா இடமும் சைவ பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும்னு சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு 14-15 பள்ளிக்கூடம் கொஞ்சம் வந்துட்டா, இல்லை கிட்டத்தட்ட 13 பள்ளிக்கூடம் கிட்ட சைவ பள்ளிக்கூடமாக தான் இருக்குது. அப்போ அந்த தொகை தான் கூடுதலாக இருக்கும். பட் அந்த அந்தோனியார் கோயிலை சுற்றி இருக்கிற அந்த சவரியாவில் சுற்றி இருக்கிற இடங்கள் நம்மளுக்கு கிறிஸ்டியன் இருக்காங்க. அவர் அந்த காலத்தில் கப்பலில் போய் வேலை செய்து அப்படியெல்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய கிராமமாக இருந்தது. போய் பாரு எங்களுடைய கிராம வளர்ச்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஓகே, உங்களோட டைம் ஒதுக்கி வந்து எங்களுக்கு இந்த விஷயங்களை சொன்னதுக்கு வந்து நன்றியா. நன்றி. நானும் இந்த வீடியோவை இந்த சேனலை ஆர்ஜே தமிழா என்பவர்கள் இடையில் என்னை இடைமறித்து இந்த இப்படியான ஒரு புங்குடுதியை பற்றி உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டார்கள். நான் என்னை இனங்காட்டாமல் ஆரம்பத்தில் இதை சொன்னேன். இறுதியாக நான் என்னையும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு நன்றியை கூறி விடுகிறேன். இன்னொரு ஒரு வித்தியாசமான பணம் மட்டும் நான் அடைச்சி செமையாக இருக்கு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஒரு செஞ்சளிப்பு மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம பெரிய மாளிகை கோபுரம் கட்டி மதிலெல்லாம் கட்டினாலும் இப்படியான இடங்களுக்கு பிறகு தானே நல்லா இருக்கு.
வீடுலாம் அடிபட்டு கிடக்குது. அடிபட்டு இருக்கு. இங்கே வந்து நான் நினைக்கிறேன் வந்து இங்கிருந்து வந்து நிறைய பேர் வந்து போராட்டத்துக்கு போனாலும் இப்போ இந்த 23,000 பேர் இருந்ததுல கிட்டத்தட்ட 3,500-4,000 பேர் தான் இருக்காங்களா. அவங்க மிச்சம் எல்லாரும் வந்து மேடம் எங்க போயிட்டாங்கன்னா எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க. இந்த பார்க்கக்குள்ள நிறைய காணிகளும் வீடுகளும் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது. அவர் காரணம் இதுதான், அதிகளவானவங்க வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டது, அடுத்து வந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. காரணம் இப்படி இருக்கு பாருங்க, நடுவு வீடு எல்லாம் இருக்கு காட்டுக்குள்ள, அதாவது காட்டு மாதிரி இருக்கு, காட்டுக்குள்ள வீடுகள் இருக்கு. புங்குடுதீவு திருநாவுக்கரசு வித்தியாலயம். ஈழத்து ராமேஸ்வரம் புங்குடுதீவு பணாவிடை சிவன் தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம். அடுத்து தாந்தோன்றீஸ்வரர் ஒரு கல் இங்கே வந்து ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குடாப்பா. உள்ள காடு மாதிரியும் மாதிரியும் இருக்கு. இந்த வீடுலாம் அப்படி பெரிய பெரிய வீடு, ஆனா இருந்தாலும் கூட ஒருத்தருமே இல்லை, அப்படி உடைஞ்சு போய் அப்படி கிடக்கு. என்னதான் இருந்தாலும் புது புது இடங்களுக்கு நாம போறது எப்பவும் ஒரு பயத்தை கொடுக்கும். மதில் வீடு இது இருக்கு, என்ன இருக்கு, ஆனா வீடு ஒருத்தருமே இல்லை, உடைஞ்சு கிடக்கு. கைவிடப்பட்ட நிலையில் வீடுகள், பழங்காடு அவங்க கூட ஆரம்பத்தில் நம்பல. அவர் சொல்லக்கூட வந்து இந்த இத்தனை பேர் வந்து வெளிநாடு போயிட்டாங்க, அடுத்து வந்து இடமேந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த வீடுகளை பார்க்க கூட எவ்வளோ பெரிய பெரிய வீடுகள் என்ன ஒருத்தருமே இல்லை, பயமாக கிடக்காத ஊர். என்ன நம்ம ஊர்ல இருக்கிற ஜான பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதால பயம் இல்லாம போறோம். பெரிய பெரிய கல்வீடுகள், ஆனால் அப்படியே காடு சூழ்ந்து கைவிடப்பட்ட நிலையில் இப்படியெல்லாம் இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு ஒரு பாடசாலையோட பழைய அதிபர் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் என்ன அப்படி சொன்னால், தம்பி எல்லா உறவுகளுமே வந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க, அதான் வீடுகள்லாம் வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. ஆரம்ப காலத்தில் அவங்களெல்லாம் வர முடியல, ஆனால் இப்போ வந்து அவங்களோட நிலத்து அவங்க வாழ்ந்த இடத்தை வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்களே வீடியோஸில் 2-3 இடங்கள் வந்து காட்டியிருப்போம், 2-3 வீடுகளை. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க கூட வீடியோவை பார்க்கலாம், சொல்ல இயலாது. பாருங்கள், மதுளெல்லாம் கட்டி தான் இருந்திருக்கு ஆரம்ப காலத்துல. இதாப்பா அட, இது குளிக்கிற வாக்கா, உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது, இல்லைனா போய் காட்டிடுவோம். எங்களுக்கு சும்மாவே இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது பயமாக இருக்குது. பத்தாக்குறைக்கு உள்ள நிறைய புட்காடாக இருக்குது, பாம்புகள் இருக்கலாம், நினைவுலாம் இருக்கலாம். ஸோ அதால் நாங்கள் உள்ளே போய் காமிக்கல. அதாவது இந்த பகுதியில் வந்து உண்மையில் அநேகமான வீடுகள் வந்து கைவிடப்பட்டிருந்தாலும் கோயில்கள் வந்து அதிகமாக இருக்குங்கெல்லாம். பார்க்குற இடம்லாம் வந்துட்டு கோயில்கள் தான். ராமநாதன் விளையாட்டு அரங்கு புங்குடுதீவு, கமலாம்பிகை வித்தியாலயம். இது என்ன கமலாம்பிகை கனிஷ்ட மகா வித்தியாலயம். ஓகே, இது வந்து புங்குடுதீவு கண்ணகிபுரம் என்ட்ரி, அதாவது உள்ளே போகிறதுக்கான வழி. இங்கே வந்து பெரியதொரு கண்ணகி அம்மன் கோயில் கட்டுறாங்களாம், புலம்பெயர் உறவுகளோட அந்த ஒரு ஸ்பான்சரில் வந்து அதே மாதிரி தான் இதுவும் கட்டியிருக்காங்க. முடிஞ்சால் நாங்கள் இந்த கிராமத்தை போய் சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு அதையும் காட்ட முடிஞ்சால் நாங்கள் அதையும் வந்து காட்டுறோம் பாருங்கள். ஓகே, இந்த கட்டடம் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா புங்குடுதீவு நலன்புரி சங்கம். இதுதான் புங்குடுதீவு பொதுச்சந்தை. ஆமாம், நான் அருமை இல்லைண்ணா. மீன் சந்தை என்ன இது? ரைட் மீன் சந்தை. கடை இருக்குது, இதில் ஒரு கடை அங்கே விவசாயம்.
ஓகே, இது யாழ் புங்குடுதீவு ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம். இந்த பாடசாலையில் தான் மதிவதனி அம்மா வந்து படித்தாங்களாம். இப்போ எத்தனை வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது உண்மையில். ஆனால் இந்த ஸ்கூல் தான் அவங்க படிக்கும்போது இந்த ஸ்கூல் எப்படி இருந்திருக்குமென்னு தெரியாது. பட் இப்போது வந்து இந்த ஸ்கூல் இப்படி தான் இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த ஏரியா தான் மதிவதனி அம்மாவோட ஏரியா. அவங்களோட வீடு வந்து எங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்குன்றது தெரியாது. ஆனால் இந்த ஏரியா தான் சொன்னாங்க, இந்த ஏரியா தான் சொல்லி அவங்க வாழ்ந்தது. அவங்க முதல் வந்து இருந்தவங்களாம் இப்போ வந்து அந்த பிரச்சனைகள் சொல்லி சொன்னாங்க. அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கதைக்கவே இல்லாது. ஆமாம், உங்களுக்கே தெரியும். அதனால தான். ஓகே, இந்த ஏரியாவை வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஓகே, உண்மையில் வந்து புங்குடுதீவு ஒரு அழகான தீவு. இங்கே வந்து நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும், அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் எதிர்பார்க்காமலே வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான ஒரு செய்தி, வரலாறு. நாங்களுமே எதிர்பார்க்குறோம் தெரியும் அப்படின்னு சொல்லி, ஆனால் எந்த இடம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. அவர் இப்படி சொல்ல தான் நாங்கள் இது செஞ்சோம். அடுத்த விஷயம் வந்து வித்யா கடை சம்பவம் நடந்தது. உண்மையில எங்களுக்கு வந்து அந்த புங்குடுதீவுன்னு சொல்லி கேள்விப்படக்குள்ள வந்து அந்த செய்தி தான் ஞாபகம். என்ன சொன்னால் அது வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு செய்தி ஒன்று. நாங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அந்த காலத்தில். அந்த டைமில் நாங்களே வந்து எவ்வளோ கவலைப்பட்டோம் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. உண்மையிலே வந்து அவங்க இருந்திருந்தாங்கன்னா அது நடந்திருக்காரு சொல்லி அவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். படிப்படியாக சொல்லவே மேலாது. அதுதான் நாங்கள் திரும்ப சொல்றோம். ஆனால் உண்மையை வந்து இந்த ஏரியா வந்து பார்க்கக்குள்ள வந்து உண்மையாக பயங்கரமாக தான் இருக்கு. அழகா இருந்தாலும் ஒரு பயத்தையும் வந்து கொடுக்குது. காரணம் ஏன் பயத்தை கொடுக்குதுன்னு சொல்லி சொல்றோம்னா, இங்க ஃபுல்லாவே காடா தான் இருக்கு. வீடுகள் எல்லாம் கைவிடப்பட்ட வீடுகள். அப்படி இந்த பாருங்க, உதாரணத்துக்கு இதுலயும் ஒரு வீடு இருக்கு, ஃபுல்லா காடு அழிஞ்சு இருக்கு. அந்த வீடு அப்படியே மூடி இருக்கு, ஆனா வீடு இருக்கு. அப்படி என்ன சொல்றேன், அந்த கிட்டத்தட்ட இருந்த அந்த 20,000 ஃபேமிலி கிட்ட வழியில போயிட்டு சொல்லிச்சுன்னா அவங்களோட வீடு எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த பாலடைஞ்சு கிடக்கு. அப்படி கிட்டத்தட்ட நிறைய வீடுகள் இருக்கு இங்க. அளவுக்கு பார்த்ததுலே வீடும் இருக்கு, வீட்டோட சேர்ந்து காடும் இருக்கு. ஆனா அதுல ஆளுங்க தான் இல்ல. ஃபுல்லா பயமா இருக்கு. பாக்குறீங்க, சுத்தி காட்டுறாங்க பாருங்க. இந்த சைட்ல எல்லாம் வந்துட்டு யாராச்சும் தனியாக பயணிக்க முடியாது. அதாவது அது அதிகமாக உண்மையை சொல்ல போனால் பெண்கள் வந்து பயணிக்க இயலாது. ஆனால் மதிவதனி அம்மா வந்து இந்த ஊர் தான் அப்படிங்கிறது எங்களுக்கு உண்மையிலே தெரியாது. ஐயா சொல்லி தான் தெரியும். ஆனால் அதே மதிவதனி அம்மா பிறந்த இந்த ஊரில் வித்யாக்காவுக்கு இப்படி நடந்ததுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. என்ன சொன்னால் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மண்ணுக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்த்து வச்சு 4 பேர் நல்ல ஒரு காரியத்தை செஞ்சு ஒரு பேர் புகழை வந்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. திடீர்னு ஒரு 4-6 பேரால் வந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு என்ன சொல்றோம், அந்த ஊர்கள்லையும் வந்து எல்லா விரலும் ஒன்றுன்னு சொல்லல அப்படின்ற நிலைமையில் இருக்கும். அவங்க செஞ்ச தப்பால வந்து ஊரெல்லாம் குறைய சொல்ல இயலாது. எல்லா ஊர்லயும் பிரச்சனைகள் வரதான். ஆனா இது வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட பிரச்சனைன்றதால நான் அந்த இதுன்றதை சொல்றேன். ஓகே, அது நடந்து முடிஞ்ச பிரச்சனையை வச்சு திரும்ப கிளற தேவையில்லை வேணாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, உண்மையில எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. இன்னைக்கு இந்த புங்குடுதீவு மண்ணில் கால் பதிச்சு இந்த இடத்த வந்து சுத்தி பார்த்ததுல சந்தோஷமும் பெருமையும். நிறைய எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க இந்த இடங்கள்ல அப்படி நாங்க நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு சமர்ப்பணமா வந்து இருக்கட்டும். ஆமா, இங்க புங்குடுதீவு போனவங்களும் நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க, சில பேர் வராம இருப்பாங்க. இப்ப அவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியான உறவுகளுக்கெல்லாம் வந்து இது சமர்ப்பணமா அமையட்டும். இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த இந்த காணொலியில ஏதாச்சும் ஒரு தவறுகள் இருந்தா நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். அது மட்டும் இல்லாம இந்த காணொலி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லி நாங்க நம்புறோம். அப்படி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.